ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தர்மருக்கு ஏகாதசியின் மகிமையை கூறினார். ஏகாதசி வளர்பிறையில் ஒன்று, தேய்பிறையில் ஒன்று என்று மாதத்திற்கு 2 ஏகாதசிகளும் வருடத்திற்கு 24 ஏகாதசிகளும் வருகின்றன. 25 என்றும் கூறுவதுண்டு. முரன் என்ற அசுரனை கொன்ற விஷ்ணு சக்தியே ஏகாதசி எனப்படும். இப்படி முதல் ஏகாதசி தோன்றியது மார்கழி மாத தேய்பிறையில். மார்கழி மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பும் பெருமையும் கொண்டது. வைகுண்டத்திலிருந்து திருமால் முரனை சம்ஹாரம் செய்வதற்காக இறங்கி வந்த தினம் வைகுண்ட ஏகாதசி என்பர். வைகுண்ட ஏகாதசியை முக்கோடி ஏகாதசி என்றும் கூறுவதுண்டு. 3 கோடி ஏகாதசிகளை அனுஷ்டித்த பலன் வைகுண்ட ஏகாதசியை கடைபிடிப்பதால் கிடைக்கும். அந்நாளில் இரவும் பகலும் உணவு தூக்கம் துறந்து பக்தி பண்ண வேண்டும். ஸ்ரீ நாராயணியம் ஸ்ரீமத் பகாவதம் ஏகாதசி மகிமை புருஷ சுக்தம் இன்னும் மகாவிஷ்ணு துதிப்பாடும் நூல்களை பாராயணம் செய்ய வேண்டும். ஏகாதசி விரதம் உத்தமமானது. இதன் பெருமையை சிவனே சொல்லி இருக்கும்போது வேறென்ன வேண்டும்? வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு கண் விழித்தல் என்பது சாஸ்திர விரோதமில்லாத சம்பிரதாயம். இரவு முழுவதும் பகவான் நாம ஸ்மரணை செய்தால் புண்ணியம் அதிகம் என்பதால் தான் கண் விழிக்கச் சொல்லியிருக்கிறது. கண் விழிப்பது உத்தேசம் அல்ல, பகவத் சிரமணைத்தான் உத்தேசம். பகவத் சிரமணை இல்லாமல் வேறு வேலைகள் செய்து கொண்டு கண் விழித்தால் பலன் ஏதும் இல்லை. வைகுண்ட ஏகாதசியில் முறையாக பக்தியுடன் விரதமிருக்கும் பக்தர்களுக்கு திருமால் இங்கேயே வைகுண்ட காட்சி தருகிறார். விதர்ப்ப தேச மன்னன் ருக் மாங்கதன் அவனுடைய நந்தவனத்தில் வாசனை மிகுந்த மலர்கள் ஏராளமாக பூத்திருக்கும். அந்த நந்தவனத்தின் நடுவில் ஒரு முனிவர் தவம் செய்து வந்தார். இவரை ஜாபாலி என்றும் கூறுவர். தேவலோக பெண்கள் வாசனை மிகுந்த பூக்கள் மீது ஆசை கொண்டு தினம்தோறும் பறித்து கொண்டு போக ஆரம்பித்தார்கள். வர வர பூக்கள் குறைவதைக் கண்ட மன்னன் திருடனை பிடிக்க உத்தரவிட்டான். வீரர்களோ தேவலோக பெண்களின் காலச்சுவடு இல்லாததால் அங்கு தவம் செய்து வந்த முனிவர்தான் திருடி இருக்க வேண்டும் என எண்ணி நந்தவனத்திலிருந்து அவரை அழைத்து வந்து மன்னன் முன்னால் நிறுத்தினார்கள். முனிவரை கண்ட மன்னன் பதற, முனிவரோ, மன்னா பதறாதே, பூக்கள் தேவலோக பெண்களால் திருடப்படுகின்றன. நந்தவனத்தில் கொமட்டி விதைகளை விதை, அவை வளர்ந்தவுடன் திருடர்கள் பிடிபடுவார்கள் என சொல்ல மன்னனும் அப்படியே கொமட்டி விதைகளை விதைத்தான். அவை நன்கு வளர்ந்தன. வழக்கம் போல் பூ எடுக்க வந்த தேவலோக பெண்கள் பூ பறிக்கும் போது ஒருத்தி காலில் கொமட்டி கொடிப்பட அவள் பூமியில் இறங்க வேண்டியதாயிற்று. இதை முனிவர் மன்னனிடம் கூற அவரும் வந்து பார்த்தார். தேவலோக பெண் விவரம் கூறி கொமட்டி கொடி காலில் பட்டதால் தான் தூய்மை இழந்து விட்டதால் தேவலோகம் போக வழி செய்யும்படி கேட்டாள். மன்னன் என்ன வழி என்று கேட்க அவள் ஏகாதசியின் பெருமையை கூறி யாராவது ஏகாதசி விரத பலனை தந்தால் தான் போக முடியும் என்றாள். மன்னன் அப்படி ஒரு விரதம் இருப்பதே தெரியாது என்று சொல்ல அவள், மன்னா, உன் அரண்மனையில் இருக்கும் துணிவெளிக்கும் பெண் ஏகாதசி விரதம் இருந்தவள்.